ஸோ நாளையிலேருந்து மறக்காமல் ஷார்ட்ஸ் வரும் பாருங்கள். காத்தால 10 மணிக்கு ஷார்ப்பாக அப்லோட் ஆகும். 10 மணிக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு எப்படியாச்சும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். உலக வதிரையில் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து திருப்பி சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என்கிட்ட இந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். திருப்பி அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஃபுல்லாக என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதை பற்றி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போது புதுசாக ரூல்ஸ் வேறு மாற்றிருக்காங்க. அது சூப்பர் சாய்ஸ் இல்லை. அந்த சூப்பர் சார்ஜில் என்னென்ன இருக்குன்னா, நம்ம ஆன்லைன் வேணுமா இல்லை ஆஃப்லைன் வேணுமா அதை சூஸ் பண்ணுறது. அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் வேணும்னா அது ஸோ லாங் டிஸ்டன்ஸ் வேணுமா அது இப்போ சூஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் இருந்துச்சு. எல்லாமே எடுத்துட்டா. அது இல்லாத ரேப்பிடோ ஒரு பேங்க் ஆகிட்டுருக்குது. ரேப்பிடோ பேண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஹோட்டல்லையும் ஜொமேட்டோலையும் அந்த ரைடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, இதுக்கு சேர்த்துருக்குறாங்க. அதனால் ரெண்டுத்துலேயுமே ஆர்டர் கம்மி தான். ஏன்னா நான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே ஓட்டி பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா போர்ட்டரில் வந்து சுத்தமாக இல்லை ஆர்டரு. அப்புறமா ஜொமேட்டோவில் 12 மணிக்கு மேலே தான் நல்ல ஆர்டர் தரான். இந்த மாதிரி காலங்காத்தாலெல்லாம் பண்ணும்போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 12 மணிக்கு மேலே தான் நல்ல ஆர்டர் தரான். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, காத்தால 10 மணிலேருந்து ஒரு 11 மணி 12 மணி மட்டும் போர்ட்டரில் லாகின் பண்ணி அதில் வர கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு ஒரு 300-400 வரும். அதை வச்சு நான் பெட்ரோல் போட்டு அந்த ஜொமேட்டோவில் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். ரொம்பவும் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸாக போய்க்குது. இப்போ பார்த்தா ஆட்டோக்காரங்க வர பிடிச்சி சீஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆட்டோவை. ரொம்பவும் ப்ராப்ளமு எல்லாமே சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆள் தான் இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 10:20 ஆகுது. இப்போ வந்து நான் 12 மணி மட்டும் போர்ட்ரு பண்ண போகிறேன். 12 மணிக்கு மேலே ஜொமேட்டோ பண்ண போகிறேன். பார்க்கலாம். போர்ட்ரு ஆன் பண்ண போகிறேன். எவ்வளோ மணிக்கு ஆர்டர் வருதுன்னு தெரில. போர்ட்டரில் எவ்வளோ மணிக்கு ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு நான் போக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது என்னுடைய 100வது வீடியோ யூடியூப்பில். அதனால தான் 100வது வீடியோ எப்படியாச்சும் ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் 2 நாள் இது ஒரு நாள் போட்ரு பண்ணேன், ஒரு நாள் ஜொமேட்டோ பண்ணேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஜொமேட்டோவோ ஓரளவுக்கு பரவாயில்லை. அதனால தான் இந்த மாதிரி ரெண்டுமே பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் போட்டிருக்கோம். ஆள் தான் அதே ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்று பார்த்தேன். ஆர்டரே வரல. அதனால் மூலமாக கொஞ்சம் லொக்கேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு லொக்கேஷனே சேஞ்ச் பண்ணின்னுக்கிறேன். பார்ப்போம் ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ மணிக்கு தான் தரான்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வெறும் ஒரு ஆர்டர் இல்லைன்னா 2 ஆர்டர் தான் மேக்ஸிமமாக முடிக்க முடியும் ஒரு 2 ஹவரில். ஃபஸ்ட்டுனா பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய ஆர்டர் வரும். இப்போ தான் ரைடர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டுக்கிறாங்க. அதனால் இதில் கூட ஆர்டர் அவ்வளோ ஜாஸ்தி வராது. லொக்கேஷனோட மூலமாக சேஞ்ச் பண்ணிட்டு சரி ஓகே மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கிற லொக்கேஷனை ஆர்டர் எப்போ வருதோ அப்போ நான் திருப்பி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சும்மா பெட்ரோல் வேஸ்ட்டாக இருந்தது தான் மிச்சம். ஆர்டரே ஒன்றும் வரல. அதனால் ஆட்டை நகர்லேயே ஒரே இடத்துல உட்காந்துக்கலாமே சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்கிறேன். பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போது 10:40 ஆயிடுச்சு டைம். மதுரை கரெக்டாக 11 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஆர்டரே வந்திருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ ரூபானா 72 rupees. இதான் பக்கத்தில் தான் இருக்கும். இன்னொரு இதே மாதிரி 72 rupees 80 rupees தான் முடிச்சேன்னா 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு ஆர்டர் வர்றதுக்கு. இங்கே எப்படின்னா ஏன்னா லாங்கில் போய் மாட்டிக்கினாக்கா 2 ஹவர் 3 ஹவர் ஆனாலும் ஆர்டர் வராது. பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் என்னென்னா கேக் தான் பிக்கப் பண்ணி இப்போ ட்ராப் லொக்கேஷன் போயின்னுக்கிறேன். இங்கேருந்து வந்து 4 கிலோமீட்ரு. ஏதோ ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சலான்னு வச்சுக்கோங்க. திருப்பி செகண்ட் ஆர்டர் 11 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1 ஹவரில் ஏதோ சின்ன ஆர்டர் முடிச்சேன்னா கூட இந்த போர்ட்டரோட டார்கெட் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்துட்டேன். செகண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங். அதுவும் லொக்கேஷன் எங்கேயோ இருக்குது. இந்த பொண்ணு எங்கேயோ வந்து லொக்கேஷனை போட்டுருக்குது. அது கொடுக்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. எப்படியோ ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ஆர்டர் சின்னது கம்ப்ளீட் பண்ணோன்னா இன்றைக்கோட டார்கெட் கம்ப்ளீட்டட். செகண்ட் ஆர்டர் இன்னும் எவ்வளோ மணிக்கு தரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. அது 20 நிமிஷத்தில் ஆர்டர் வரும்னு நினைக்கிறீங்களா? அப்படியே வந்தாலும் அது 20 நிமிஷத்தில் கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா இப்போவே டைமு 11:20 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 40 நிமிஷம் ஆகுது. செகண்ட் ஆர்டர் வரதுக்கு எப்படியே 10 நிமிஷம் ஆகும். அது எதுவும் போய் கொடுக்குறதுக்கு டைம் வராதுன்னு சொல்லிட்டு இப்போவே நான் ஜொமேட்டோக்கு ஷிஃப்ட் ஆகிடுறேன். ஹோட்டலில் ரொம்ப மக்கர் ஆயிடுச்சு. 2 ஹவர் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ மணிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. ஹோட்டல் ஆஃப் பண்ணிட்டு ஜொமேட்டோவை ஆன் பண்ண போகிறேன். இப்போது ஆர்டரே வரல. நானும் சும்மா வெயிட் பண்ணிட்டு எனக்கு ஆசை. ஏன்னா நான் இப்போ ஜொமேட்டோ ஆன் பண்ணிக்கிறேன். ஆனால் இது ஜோனுக்குள்ளே தான் வரும். அதனால் இங்கேருந்து ஜொமேட்டோ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ கிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 12 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஃபுல்லாகவே புக் பண்ணிட்டேன். பார்க்கலாம் அதில் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு.
எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நான் அது கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இப்போது. ஓகே பார்க்கலாம். 12 மணிக்கு டக்குன்னு ஆன் பண்ண போகிறேன். இப்போ ஜோனுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும், ஜோனுக்குள்ளே போகணும். அப்போ தான் ஆர்டர் அதுவும் வரும், ஏன்னா லாகினே ஆகாது. பார்ப்போம் ஜொமேட்டோவில் வச்சு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி 100வது நாள் ரொம்பவும் சூப்பராக போகணும்னு நினச்சாக்கா அது சூப்பராக இருக்குது. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு போர்ட்டலில் கொடுத்தோம் ஆர்டர் இல்லைன்னு ஜொமேட்டோக்கு வந்தால் ஜொமேட்டோவில் கூட ஆர்டர் இல்லை. 12 மணிக்கு 11:45க்கு ஆன் பண்ணேன். இப்போ 12:30 மணி ஆயிடுச்சு. 3/4 ஹவர்லேருந்து வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஜொமேட்டோலையும் ஆர்டர் இல்லை. இல்லை ஆயிடுச்சுனே தெரில. ஒரு பக்கம் போர்ட்டல்லையும் ஆர்டர் இல்லை, ஒரு பக்கம் ஜொமேட்டோலையும் ஆர்டர் இல்லை. வேறு 1 ஹவர் கழித்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்துக்குது ஜொமேட்டோவில் 40 ரூபாய். ஏன் தெரில, ஆர்டர் ரொம்பவும் 2த்துலேயுமே மக்கர். 2த்துலேயுமே ஆர்டர் சரியாகவே வரல. போர்ட்டலாச்சு பேக் டு பேக் வரும்னு பார்த்தாக்கா அதுலேயும் வரல. அப்புறம் சும்மா டைம் தான் வேஸ்ட்டு. அப்புறம் ஜொமேட்டோலேயும் ஆன் பண்ணி பார்த்தா அதுலேயும் 1 ஹவர் கழித்து இப்போ ஒரு ஆர்டர் வருது. கிட்டத்தட்ட சும்மா டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. முதல்ல ஒரு வழியாக ஆர்டர் எடுத்துட்டேன். என்ன டக்குன்னு என்னடா புது டிஷர்ட் போட்டுக்கிறேன்னா, ஆமாம் எடுத்தோடனே ஃபோட்டோ கேட்சி அதை வந்து டிஷர்ட் போட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணி அதை ட்ராப்புக்கு போயின்னுக்கிறேன். ட்ராப் எங்கன்னா ஆர்டி நகர். ஓ பாய், भाई ऑर्डर आ रहा बहुत स्लो है। सुबह से कितना ऑर्डर मारा? नहीं अभी जस्ट ऑन किया मैंने जो स्विगी में। मैं 12 बजे ऑन किया। अभी मेरा फर्स्ट ऑर्डर। मैं भी फास्ट ऑर्डर लेके जा रहा है। कितना 1 आवर का वेटिंग टाइम हो रहा भैया। किधर ड्रॉप पिकअप किधर है? वो मालूम नहीं किधर है। मैं आज फर्स्ट टाइम कर रहा है। फर्स्ट टाइम कर रहा है? ஓகே ஜாப். அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்கானா. ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக. சரி ஓகே வேறு எல்லா பக்கமும் ஆர்டர் ஸ்லோ தான். எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதுன்னு நான் நினச்சிருந்தேன். அதெல்லாம் தப்பு. எல்லாருக்கும் இதே தான் ஸ்லோ. ஆர்டரே இல்லை இன்றைக்கி. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டேன். இப்போ செகண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. ஸோ வாங்க திருப்பி இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஆர்டர் ஆச்சு டக்குன்னு வரும் நம்பினேன். வேறு வண்டியில் பேட்டு வேறு கம்மியாக இருக்குது. செகண்ட் ஆர்டர் வேறு டக்குன்னு வரும்னு நம்புகிறான். நம்பலாம். இது எங்கே எப்படி போகிறதுன்னு தெரியல. ஆர்டருக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல. யாருக்குமே ஆர்டர் இல்லை. எனக்கு மட்டும் தான் நினச்சி நான் பெஜாராக இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா யாருக்கும் ஆர்டர் இல்லை. எல்லோரும் காலி பழவாக உட்காந்துக்கிறாங்க. சரி ஓகே, செகண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நேரமாக இங்கேயே வெயிட் பண்ணினுக்கிறேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. வெயிட் பண்ணினுக்கிறேன். அப்போ தான் எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன்னா 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்கு வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா 316 ரூபா வந்துக்குது. அப்போ தான் வெயிட் பண்ணினுக்கிறேன். இன்னும் ஆர்டரே வரல. பார்ப்போம் எவ்வளோ மணிக்கு ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த முன்னாடி போனாலும் ரொம்ப தூரம் போகணும், இந்த பக்கம் போனாலும் ரொம்ப தூரம் போகணும். அதனால் சென்டர் ஆகுறேன்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. அதான் இங்கே உக்காந்துக்கிறேன். பார்க்கலாம். வெல்கம் டு ஃபைனல் டச். ஃபஸ்ட்டு அர்னிங்ஸ் சொல்லிடுறேன், அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இவரோட அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 1098 ரூபா அர்னிங்ஸ் ஆகிக்குது காத்தாலேருந்து. இதில் 200 ரூபா பெட்ரோல் மைனஸ் பண்ணோன்னா 898 ரூபா. இந்த 7 நாளில் நான் எவ்வளோ சம்பாரிச்சிக்கிறேன்னா 10,072 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன் 7 நாளில். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். காத்தால் ஆன் பண்ண பார்த்தாரு 12 மணிக்கு ஆர்டர் வந்திருந்தே பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. 1 ஹவராக சும்மா தான் உட்காந்துருந்தேன். அதனால் ஆர்டரே வரல. இன்றைக்கி என்ன தெரில, ரொம்பவும் மொக்கையாக தான் போச்சு. அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யம் ஒன்றுமே போல். ஸோ இது வீடியோ பார்த்திங்கன்னா எதுவுமே வீடியோவே எடுக்கலை. ஏன்னா ரொம்ப நேரம் ஆர்டர் இல்லாமல் இருந்தேன். அப்புறம் சின்ன ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணாதால் தான் வீடியோவை எடுக்க முடியல. எடுக்கிறதுக்கே எனக்கே தோணலை. ஸோ அதாவது தான் நாளையிலேருந்து வெறும் ஷார்ட்ஸே அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஃபஸ்ட் மாதிரி ஆர்டர் அவ்வளோவும் இல்லை. வேறு எல்லாமே ஸ்லோவாகுது, டல் ஆகிட்டு இருக்கிறதுனால நாளையிலேருந்து சேலஞ்சை ஃபுல் வீடியோஸ் எதுவும் வராது, ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆகுறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன விஷயம் தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கலை. அது இல்லாமல் எடிட்டிங் வேறு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸிங் நிறைய இருக்கிறதுனால ஷார்ட்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். அதனால தான் நான் நாளையிலேருந்து வெறும் ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். நாளையிலேருந்து ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணுறேன். சேலஞ்சை இன்னமும் டஃப் ஆகிடுச்சு சேலஞ்சு.
நானும் சேலஞ்சை முடிச்சிடலான்னு பார்க்குறேன், ஆகவே மாட்டேங்குது. கிவ் அப்பு கொடுக்கறதுக்குனால ஆகாது. ஏன்னா இந்த சேலஞ்ச் ஈஸியாக முடிக்கிறது சேலஞ்ச் இது. அவ்வளோதான். அது நல்ல ஃபுல் வீடியோ எதுவுமே வராது, ஷார்ட்ஸில் தான் வரும். ஏன்னா ஒரு ஷார்ட்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோஸ் எதுவுமே கண்டென்ட்டே இல்லை. எல்லாமே ஷார்ட்ஸ்லேயே முடிஞ்சிற மாதிரி தான் ஒரு கண்டென்ட்டு. ஃபஸ்ட்டே என் கண்டென்ட்டு போரு, இன்னமும் போராக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. அதனால் அதுலேருந்து வெறும் ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்ஸில். ஸோ நாளையிலேருந்து மறக்காமல் ஷார்ட்ஸ் வரும் பாருங்கள். காத்தால 10 மணிக்கு ஷார்ப்பாக அப்லோட் ஆகும். 10 மணிக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு எப்படியாச்சும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய்.